என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக நடைபெறுகிறது. மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஒரு பயிற்சி, நோயற்ற வாழ்வுக்கான ஒரு பயிற்சி, அவர்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் தெளிவு கொள்ள வேண்டும். இது தவநிலை, இது ஒரு பயிற்சி அல்ல, தவநிலை. முனிவர்கள் எல்லோரும் 84 லட்சம் ஆசனங்களை செய்தான், தவம் இருந்துதான் பல்வேறு நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த யோகாசன பிராணாயாமங்களை செய்தவர்களுக்கு நோய் வராது, நீண்ட நாள் வாழ முடியும். அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும், நினைப்பதெல்லாம் அவர்கள் கிடைக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், அஜய் என்ற மாணவன் சின்மியா வித்யாலயத்தில் படிக்கிறான், அண்ணா நகரில். ஆனால் இங்கே கடந்த 3 மாதமாக ரெகுலராக காலையிலும் மாலையிலும் வந்து எனது பயிற்சியாலையில் பயிற்சி செய்யக்கூடிய மாணவன் சசாசாங்கனத்தை செய்யப் போகிறான். சிரசாசனம் செய்ய முடியாத மாணவர்கள் இந்த சசாங்காசனத்தை செய்யலாம். அதிலே இந்த சிரசாசனத்திற்குரிய பலன்களெல்லாம் கிடைக்கும். என் அருமை ஜசை அவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சசாங்காசனத்தை செய்யுங்கள். மிக லகுவான ஆசனம், மாணவர்களும் செய்யலாம், நோயற்றவர்கள் செய்யலாம், வயோதிகர்கள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எளிமையான ஆசனம். தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக கிடைக்கும். வயதாகிவிட்டால் சில பேர்களுக்கு மறதி ஏற்படுகிறது, தலையாடும், பேச்சு குழம்பும். இதெல்லாம் இந்த ஆசனத்தை செய்தால் அதெல்லாம் ஏற்படாது. வயோதிக காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து ஆண் பெண் மீளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை நிமிர்ந்து உட்கார், நல்ல 2 மூச்சு வாங்கிக்கோ. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய். சசாங்காசனம் கடினமான ஆசனமே கிடையாது, லகுவான ஆசனம். நல்லா யாரும் பண்ணலாம், சின்ன பிள்ளைகளிலிருந்து வயோதிகர்கள் வரை, நடுத்தர வயதினர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் எல்லோரும் செய்து பலன் பெறக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒரு 200 எண்ணிக்கை 100 எண்ணிக்கை முதல்ல இதை செய்தாச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு வந்துடும். அப்போ ஆள் புத்துயிர் பெற்று விடுவான். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், மூச்சிடுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். லெஃப்ட் சைடு பாருங்கள், கை எங்கே இருக்கிறது, காலை எப்படி பிடித்திருக்கிறார், தலை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பக்கவாட்டில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு எளிமையான ஆசனம், யாரும் செய்யக்கூடிய ஆசனம், சசாங்காசனம். இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் 100 எண்ணிக்கை, போக 200 வரைக்கும் பண்ணலாம். காலை மதியம் மாலை பண்ணலாம். 200 எண்ணிக்கை பண்ணிவிட்டாலே போதுமானது. நிறைய நிறைவாற்றல் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நல்ல மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இன்னொரு தடவை பண்ண. சாதாரண மூச்சில் இருக்கணும், மூச்சு பிடிக்கப்படாது. தலையில் வேணால் ஏதாவது தலையணையை வைத்து கொள்ளலாம், அல்லது போர்வையை மடித்து தலைக்கு வைத்து கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க, நல்ல மூச்சுடு. இப்போ என்பக்கமாக திரும்ப, இங்கே என்பக்கமாக பை தலை வச்சு பண்ணு. பின்பக்கமாக காலை எப்படி பிடித்து கொண்டிருக்கின்றார், பிருஷ்டபாகம் எப்படி தூக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் செய்யலாம். சிரசாசனமோ அர்த்தசிரசாசனம் செய்வர்களுக்கு பயம் ஏற்பட்டால் இந்த ஆசனத்தை ஒரு 15 நாள் 1 மாதம் பழகிய பின்பு அர்த்த சிரசாசனம் பழகி அப்புறம் சிரசாசனம் பழகலாம். எடுப்பிலே சிரசாசனம் பழக முடியாதவர்கள் இது போன்ற ஆசனங்களை பழகி அப்புறம் சிரசாசனம் பண்ணணும்.
மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்க. இப்பொழுது இந்த ஆசனம் செய்வதால் கழுத்திலே கொஞ்சம் இறுக்கம் கிடைக்கும். அதனால் தலையை முன்னும் மெதுவாக ஆட்டு. தலை முன்னு பின்னால், பின்னால் முன்னால் ஒரு 5 முறை. இப்பொழுது பக்கவாட்டில் தலையை திருப்ப வேண்டும். இடது பக்கம், வலது பக்கம். நல்ல திருப்பு. கழுத்தை அப்படியே கழுத்தை ரொட்டேட் பண்ணு. அப்படிதான் மெதுவாக. இடது பக்கமாக ரொட்டேட் பண்ணு. தலையை கீழே வைக்கக்கூடிய ஆசனங்கள் எது பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான கழுத்து பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா பிளட்டு வந்து கழுத்தில் கிளாட் ஆகும். அது எனக்கு அன்ஈஸியாக இருக்கும். பண்ணிட்டோம்னா கழுத்து லூஸ் ஆயிரும், ஒரு இறுக்கம் கிடைக்காது. பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். வயோதிகர்கள், முதியவர்கள், நடுத்தர மக்கள், ஆண்கள், பெண்கள் யாவரும் செய்யக்கூடிய லகுவான ஆசனங்கள். இது போன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.